ஓகே, இப்போ எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங்கான ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அதை எடுத்தோடனே நீங்கள் டேரெக்டாக போனோடனே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேமெண்ட் பண்ணணும். யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டேட்டாக அண்ணாநிச்சு தான் பேமெண்ட் பண்ணுறோம். எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 rupees நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குங்க. எதுக்கு அது பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங்காக தான் நீங்கள் பே பண்ணுறீங்க. அது கவர்மெண்ட்டுக்கு தான் போகுதுங்க. அது தாராளமாக நீங்கள் கட்டலாம். இந்த 5000 rupees கட்டுறதுல நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா சில பேர் கட்டுறவங்க ப்ரௌசிங் சென்டர்ஸ் போய் கட்டுறீங்க, ஆன்லைன் மூலமாக கட்டுறீங்க, சில பேர் கார்டு டீட்டெயில்ஸ் வச்சு கட்டுறீங்க. அப்படி கட்டும் போது உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, கரெக்டாக அமௌண்ட் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், பேமெண்ட் சில பேர் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் யூபிஐ ஐடியை ஸ்கிரீன்ஷாட் எடுக்க மறந்துடுறீங்க. அதை ஞாபகமாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சைடில் உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகிட்டு அங்கே டெபிட் ஆயிருங்க. பட் அந்த சைடில் கிரெடிட் ஆகுதா அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் அந்த யூபிஐ ஐடி ஸ்கிரீன்ஷாட் மேண்டேட்டரி எடுத்துக்க சொல்லிடுறோம். சில பேருக்கு பேமெண்ட் இங்கே டெபிட் ஆகிடுது, ஆனால் அங்கே கிரெடிட் ஆக மாட்டேங்குது. பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஃபெயில்டுனே காமிக்குது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பேமெண்ட் நடக்கல, சார்ஜ் ஃபில்லிங் பேஜுக்குள்ள போகாதுதான் அர்த்தங்க. அதனால பேமெண்ட் டிஷில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் உள்ள போனீங்க அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் அடுத்து ஓப்பன் பண்ணுறோம். உங்களுக்கான லாகின் ஐடி கிரெடென்ஷியல் இருக்கும், உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க. அதை நீங்கள் உள்ளே கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹோம் பேஜ் சாமிங்க. அந்த ஹோம் பேஜில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கான காலேஜ் லிஸ்ட், அப்புறம் உங்களுக்கான கோர்ஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்சிஏ மட்டும் தான் இப்போதைக்கு கொடுக்க போறீங்க. அப்போ காலேஜ் லிஸ்ட்ல எப்படி நீங்க அந்த காலேஜை ஃபவுண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அந்த காலேஜோட கோடை வச்சு மட்டும் தான் உங்களால் காலேஜ் ஃபவுண்ட் அவுட் பண்ண முடியுங்க. அதனால ஒரு காலேஜ் கூடயும் ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க, ஏன் அதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு காலேஜ் பேர்ல 2 காலேஜ் இருப்பாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க. கோயம்புத்தூர் சென்னை ரீஜன் எடுத்துனா இங்கேயும் இந்துஸ்தான் கேம்பஸ் இருப்பாங்க, அங்கேயும் இந்துஸ்தான் கேம்பஸ் இருப்பாங்க. அந்த 2 இந்துஸ்தான் கேம்பஸ்க்கும் வெவ்வேறு காலேஜ் கோடு இருக்கும். அதனால காலேஜ் கோட்ல கவனமா இருங்க, காலேஜ் நேம்ல கவனமா இருக்க வேண்டாம். சரிங்களா? காலேஜ் கோடை வச்சு நீங்க காலேஜ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அடுத்தது மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே என்ன பேசுறீங்க அப்படின்னா அண்ணா ஃபீஸ் காலேஜுக்குள்ள இப்போ நம்ம போறோம், என்னென்ன நம்ம பார்க்கணும், எதை வச்சு ஒரு காலேஜ் நான் சூஸ் பண்றது, எப்படி நான் ஒரு காலேஜ் சாய்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வைக்கிறது, செகண்ட் ஆப்ஷனா வைக்கிறது அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்தோடனே ஒரு சைடில் உங்களோட டான்சன் ஸ்கோர் அண்ட் பெர்சன்டேஜ், அப்போ உங்களோட ஜென்ரல் ரேங்கிங், உங்களோட கம்யூனிட்டி ரேங்கிங், இதெல்லாம் ஒரு கிரைட்டீரியா ஒரு சைடு எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் நீங்க கொடுக்க போறீங்க. ரெண்டாவது இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜோட என்ஆர்எஃப் ரேங்கிங், அந்த ரேங்கிங் கிரேட்ஸ்லாம் இருப்பாங்க, அதை ஒரு சைடு எடுத்துக்கோங்க. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த காலேஜோட ஸ்டேட்டஸ் லைக் அட்டானமஸா, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடா, பாரதிய யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடா அப்படின்றத ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த காலேஜோட ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இந்த தருணத்தில் யாருமே இதை பார்க்க மாட்டாங்க, இதை கவனிக்க மாட்டாங்க. ஆனா இது உங்க சந்தர்ப்ப சூழ்நிலையே மாத்துங்க. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா ஒரு காலேஜோட நிர்வாக கட்டணம்ன்றது, அதாவது இந்த விடுதி கட்டணம், ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் டியூஷன் ஃபீஸ் அண்ட் செமஸ்டர் ஃபீஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியம். இதை யாருமே மேக்ஸிமம் பார்க்க மாட்டீங்க. கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க, வெப்சைட்ல போய் பார்க்குறீங்க, ஷீக்ஷா, காலேஜ் இருக்கோ, காலேஜ் யூனியன் இந்த மாதிரி வெப்சைட்ல பார்த்துட்டு நீங்க போட்டுறீங்க. ஆனால் எதுவுமே நம்பாதீங்க. உங்களுக்காகவே டிஸ்கிரிப்ஷன்ல நான் காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட PDF கொடுத்துருக்கேன். அந்த PDF பார்த்து அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் லிஸ்ட்டை வைங்க. அதுக்கப்புறம் அது ப்ரியாரிட்டிஸ் அதை ஆர்டர் பண்ணுங்க. சரிங்களா? காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியாம வைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் கோட்டான்றது ஒன்ஸ் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கரெக்டாக பயன்படுத்திட்டா மட்டும்தான் கவர்மெண்ட் கோட்டால ஒரு காலேஜ் உங்களால் படிக்க முடியும். அதனால ஃபியூச்சர்ல உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு. சரிங்களா? இதுல நீங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு வைக்கிறது மூலமா அந்த காலேஜுக்கு நீங்க ஏற்ப உங்களோட பட்ஜெட் என்ன, ஃபீஸ் பட்ஜெட் ஒன்று வச்சிருப்பீங்க, அந்த காலேஜ் பட்ஜெட்டோட ரெண்டுமே சிங்க்ரனைஸ் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க லிஸ்ட்ல வைக்கணுங்க. இதுல ரெண்டாவது விஷயம், இந்த காலேஜ்ல நீங்க எந்த அளவுக்கு ஃபீஸ் கட்டுறதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காலேஜ் ஃபீஸ் தெரிஞ்சா மட்டும் போதாது. இப்போ ஒரு காலேஜ் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh ஃபீஸ் நீங்க கட்டுறீங்க அப்படின்னா ஒரு பர் செமஸ்டருக்கு 1 lakh rupees நீங்க கட்டுறீங்க, ஒரு பர் இயருக்கு 1 lakh rupees நீங்க கட்டுறீங்க அப்படின்னா அது ஒர்த்தா, அது வேல்யூபிள் பண்ணியா, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா, ROI அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த காலேஜ்ல போய் நீங்க கொடுக்குற ஃபீஸ்ன்றது உங்களுக்கு நீங்க ஒரு பிசினஸ் மேல போற இன்வெஸ்ட்மெண்ட் தான் அந்த காலேஜ் மேல கொடுக்குறீங்க. அது மறுபடியும் ரிட்டர்ன் வருமா அப்படின்றதையும் ஒன்ஸ்க்கு ட்வைஸா நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்தது இப்ப சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க உள்ள கொண்டு போக வேண்டிய ஜென்ரல் சாய்ஸ் ஃபில்லிங் அவேர்னஸ் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சுங்க. இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வருவோம். எல்லாருமே என்கிட்ட கேட்கறாங்க என்னன்னா அண்ணா 79 ஸ்கோர் இருக்கு, தியாகராஜர் கிடைக்குமா, ஆனா 89 இருக்கு, சிஜி கிடைக்குமா, ஆனா 98 இருக்கு, சிஜி கிண்டில கிடைக்குமா, இப்படிதான் கேக்குறீங்க. கண்டிப்பா எல்லாருமே சாய்ஸ் வைங்க. ஏன்னா இந்த வருஷம் MBA ரெஜிஸ்ட்ரேஷனே கொஞ்சம் சைட்லி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதனால எல்லாருக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்கு. நான் சொல்றேன் எல்லாரும் டாப் காலேஜ் இருந்து வைங்க. லைக் சிஜி கேம்பஸ், PHG, SSN இந்த மாதிரி டாப் இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கும். அது எல்லாருமே சாய்ஸ் நீங்க வைங்க. கிடைக்க சான்சஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா சாய்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனால் கவுன்சிலிங்ல வர்றவங்க எத்தனை பேர் நமக்கு தெரியாது, எத்தனை பேர் சீட் எடுக்க போறாங்கன்றதும் நமக்கு தெரியாது. அதனால டாப் காலேஜ் வச்சு இன்கேஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த ஸ்பேஸ், அந்த வேக்கன்ட் ஸ்பேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தான், அதை தாராளமாக நீங்க எடுத்துக்கலாம். அதனால டாப் காலேஜ் கண்டிப்பா வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ரெண்டாவது விஷயம், இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ரெண்டாவது வர கேட்டகரிஸ் ஆனா
பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. லைக் மிட் லெவல் பெர்சன்டேஜ் வச்சிருக்கேன், ஒரு 70 to 80 வச்சிருக்கேன், 60 to 70 வச்சிருக்கேன், 42% வச்சிருக்கேன், 57% வச்சிருக்கேன். எனக்கு எந்த மாதிரி காலேஜ் கிடைக்கும்னா, எந்த மாதிரி கோர்ஸ் கிடைக்கும், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்குமா, பாரத யூனிவர்சிட்டி கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. அப்படின் போது உங்களுக்கு டாப் காலேஜ் வைக்கும் போது அங்கிருந்தே வேகன்சிஸ் எடுப்பாங்க. அதனால டாப் காலேஜ் வைக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு டாப் இன்ஸ்டியூஷன், ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டியூஷன்லேயே கிடைக்க சான்சஸ் இருக்கு. லைக் எந்த ஜோன் நீங்க எடுக்கிறீங்களோ, சென்னை ஜோன்ஸ், கோயம்புத்தூர் ஜோன்ஸ், எந்த ஜோன் எடுக்கிறீங்களோ அந்த ஜோன்லேயே கிடைக்க சான்சஸ் இருக்கு. மூணாவதா நீங்க ஃபீ ஸ்ட்ரக்சர், அந்த ஃபினான்ஷியல் கேட்டகரி வருவோம். அந்த ஃபினான்ஷியல் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நல்ல பெர்சன்டேஜ் இருந்தும் நல்ல மார்க் இருந்தும் லோ மார்க் சில பேர் எடுத்துமே ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறீங்க. அவங்களுக்காக மறுபடியும் அவங்களுக்கு ஸ்கீம் வச்சிருக்கோம். என்ன ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இந்த CSR ஸ்கீம். இதுக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். அதான் கவர்மெண்ட் கோட்டாவில் வரீங்க அப்படின்னா இதுக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். பட் ஆனால் இது ஃபுல் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னா சம் பெர்சன்டேஜ், ஒரு 90% மேலே 85% மேலே நீங்கள் எடுத்துருக்கணும். இதுவே பார்ஷியலா ஒரு செமி, ஒரு ஆஃப் ஆஃப் த ஃபீஸ் அப்படி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் கோட்டால வர்றது மூலமா தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்க எலிஜிபிள் தான், தாராளமா நீங்க எலிஜிபிள் தான். ரெண்டாவது விஷயம், இது எந்த அடிப்படையில கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸை பார்த்து மட்டும்தான் கொடுக்குறாங்க. நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ்ன்றதை பார்க்க மாட்டாங்க, நீங்க எவ்வளவு CGPAன்றதை பார்க்க மாட்டாங்க, நீங்க டான்சன்ல எவ்வளவு ஸ்கோர்ன்றதை பார்க்க மாட்டாங்க, நீங்க என்ன கம்யூனிட்டி கேட்டகரியில வரீங்கன்றதை பார்க்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க உங்க பினான்சியல், உங்க ஆனுவல் இன்கம், உங்க ஃபாதர் மதர் ஆனுவல் இன்கம் என்ன ரேஞ்சில் இருக்கு, அது ஒரு சர்டிஃபிகேட்ல ஒரு டேர்ம்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள வந்து இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை எடுத்துக்க முடியும். அதுக்கு நீங்க எலிஜிபிள் தான். டான்சன்ல வர முக்காவாசி பேர் எல்லாருமே 99% எல்லாமே எலிஜிபிள் தான் இருப்பீங்க. அதனால தாராளமா இந்த ஸ்கீம்ஸை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க உங்க காலேஜ்ல செலுத்துறது மூலமா நீங்க உங்களோட டிகிரியை மட்டும்தான் நீங்க ப்ரோசீவ் பண்றீங்க. இதுவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க உங்க மேல இன்வெஸ்ட் பண்றீங்க. ஒரு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்றது, ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றது, ஒரு இன்டர்ன்ஷிப் போறது, ஒரு கம்பெனிஸ்ல டைப் ஆகிறது, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டூல்ஸ் கத்துக்கிறது, இந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் growth வேற லெவலில் இருக்குங்க. உங்க கெரியர் growth வேற லெவலில் இருக்கும். நாளைக்கு உங்களோட இன்டர்ன்ஷிப்ஸ், அதாவது உங்களோட கிரேடுன்றதே, உங்களோட பர்சனல் கிரேடுன்றதே வேற லெவலில் இருக்குங்க. அதனால அப்படி இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. மொத்தமாவே இந்த CSR ஸ்கீம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஒரு 50 MCA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதனால எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங்ல அந்த ஸ்கீம்ஸ் யாருக்கு எலிஜிபிள் இருக்கான்னு நான் சொல்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க. எங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு தேடி வந்து சேருங்க. மேற்கொண்டு வேற ஏதாவது டவுட்னாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உள்ள வரவங்க எல்லாருமே நீங்க எடுத்துக்கலாங்க. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் நீங்க எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸை கவர்மெண்ட்டே எடுத்துக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே எடுத்துக்கிறாங்க, சில கார்பரேட் நிறுவனங்களே எடுத்துக்கிறாங்க போது தாராளமாக நீங்க அதை அலோவ் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, நீங்க ஃபீஸ் இல்லாம படிக்கிறீங்க. உங்களோட மெரிட் ஸ்கோர் மூலமா சில பல கவர்மெண்ட் ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலமா நீங்க ஃபீஸ் இல்லாம படிக்கணும் போது அந்த கேஷ் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு பேக்கப் தான். ஒரு பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகலாம், இல்ல உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காகவும், உங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும், உங்க ப்ரொடக்டிவிட்டியாகவும் நீங்க தாராளமா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன் இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்தே TN ஸ்டார்ட் அப், அப்புறம் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், EDP, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் கொண்டு வந்து என்டர்பிரினர்ஷிப் டெவலப் பண்றாங்க. இதுல நீங்களும் ஈஸியா அதுக்குள்ள உள்ள போயிட்டு நிறைய சப்சிடிஸ் லோன்ஸோட கொண்டு வந்து உங்களோட பிசினஸ் ஐடியாஸை, ஏன்னா கண்டிப்பா நீங்க MCA MBA படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பிசினஸ் நாலேஜ் இருக்கும், ஒரு பிசினஸோட ஐடியாஸோட தான் நீங்க இதுக்குள்ள உள்ள வரீங்க. அப்படிங்கும்போது நீங்க அப்படி அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க, அப்படியே நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. செகண்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கேஷ் உங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது அதை தாராளமா நீங்க யூட்டிலைஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நானா பாத்தீங்க அப்படின்னா என்னோட MBA டிகிரி, என்னோட பினான்சியல் சீரீஸ் தான் என்னால டிராப் அவுட் பண்ற நிலைமைக்கு வந்துச்சு. பட் ஆனா இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா கண்டிப்பா நான் சொல்றேன், நான் இது ஈஸியா யூட்டிலைஸ் பண்ணி என்னோட MBA டிகிரி நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். பட் ஆனா நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. எனக்கு கிடைக்காத அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. அதுல ஒருத்தரும் கண்டிப்பா எடுத்து ஒருத்தரும் யூட்டிலைஸ் பண்ணும். அதாவது எக்ஸாம்பிள் இப்போ MCA படிக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். அதை உங்களால பண்ண முடியும். அதெல்லாம் ஒருத்தரும் அதை எடுத்துக்கோங்க. உங்க எல்லாத்துக்கும் அது கிடைக்கும். கண்டிப்பா அது யூட்டிலைஸ் ஆகும். ஈவன் ஒரு 10,000 உங்க ஆக்சுவல் ஃபீஸ் டிகிரிஸ் ஆனாலுமே அது உங்களுக்கு சின்ன பெனிஃபிட்ஸ் தான், சின்ன ஒரு அட்வான்டேஜஸ் தான். அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாரும் கிடைக்கிறது இல்லை. நம்ம மாதிரி இந்த கைடன்ஸ் எல்லாம் இந்த வில்லேஜ் சைட்லயும் இந்த ரூரல் சைட்லயும் போய் சேராதனால தான் MCA-நாலே ஃபீஸ் அதிகம், MBA-நாலே ஃபீஸ் அதிகம், நிறைய ஃபீஸ் கட்டி படிக்கணும், பெங்களூர்ல போய் படிக்கணும், அது எவ்வளவு செலவாகும், ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவு செலவாகும் இப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சில பேர்லாம் கேட்டா, அண்ணா நான் திருநெல்வேலியே சேர்ந்துக்கலான் இருக்கேன், பிரான்சிஸ் சேவியர் காலேஜ்லேயே சேர்ந்துக்கலான் இருக்கேன், இல்ல நான் லோக்கல்ல மதுரையில் இருக்கு, கோயில்பட்டி இருக்கு, அங்கேயே சேர்ந்துக்கலான் இருக்கேன், மதுரை தியாகராஜர் காலேஜ் இருக்கு, இந்த மாதிரி தியாகராஜர் ட்ரை பண்றேன், அப்படி இல்லைன்னா வேற லோக்கல் காலேஜே போட்டுக்கலான் இருக்கேன், பாரதிய யூனிவர்சிட்டி காலேஜ்ல போட்டுக்கலான் இருக்கேன். அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, நீங்க MBA and MCA ஒரு எக்ஸ்போசருக்காகவும் படிக்கிறீங்க. ஒன் ஆஃப் த ரீசன். நீங்க வெளியில வந்து 4 கம்பெனிஸ்குள்ள போகணும், 4 கம்பெனிஸ்ல டைப் ஆகணும், 4 கம்பெனிஸ்ல உட்காந்து அங்க இருக்க எம்ப்ளாயிஸ ஒர்க் வாங்கணும், அங்க இருக்க சாஃப்ட்வேரை நீங்க பில்ட் பண்ணணும், அதை என்ஹான்ஸ் பண்ணணும், அதை டெவலப் பண்ணணும். இந்த மாதிரி பெரிய பெரிய கனவுகளோட வரீங்க.
உங்க கனவுல தயவு செய்து உங்க லொக்காலிட்டிலே அதை டம்ப் பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்க ரீஜன்ல இருந்து நீங்க வெளியில வாங்க. அட்லீஸ்ட் ஒரு திருச்சியில இருக்கீங்களா, கோயம்புத்தூர் வரைக்கும் வாங்க. சேலத்தில் இருக்கீங்களா, அடுத்த டிஸ்ட்ரிக்ட் அடுத்த இதுக்கு நீங்க மூவ் ஆன் ஆகுங்க. அப்பதான் உங்களுக்கான ப்ரொடக்டிவிட்டி, உங்களுக்கான திங்கிங், உங்களுக்கான கேப்பபிலிட்டி, மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இதெல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதனால என்னோட சஜஷன்ஸ் லொக்காலிட்டில இருந்து கொஞ்சம் நேட்டிவ் லொகேஷன்ஸ் கொஞ்சம் வெளியில வாங்க. கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி ஊர்ல படிக்க ஆரம்பிங்க. ஏன் அங்கேயுமே கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஸ்கீம்ஸ்லாம் கிடைக்கிறாங்க அப்படின்னா சில பேர்லாம் சொல்றாங்க இந்த ஸ்கீம்ஸ்ல இப்போ ஆனால் என்னால் வருஷத்துக்கு ஒரு 15,000 தான் கட்ட முடியும், நான் என்னென்ன பண்றது, என்னால் வருஷத்துக்கு ஒரு 10,000 தானே கட்ட முடியும், என்ன பண்றது, என்ன பரவாயில்லைங்க, உங்களால இவ்வளவு தான் ஃபீஸ் கட்ட முடியும் சொல்லிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் உங்க என்டையர் ஃபீஸுமே அந்த ஸ்கீம்ஸ் மூலமா கவர்மெண்ட் கவர் பண்ணிப்பாங்க. புரியுதுங்களா? எல்லாமே நீங்க கட்டுற டாக்ஸ், நீங்க கட்டுற ஜிஎஸ்டி, நீங்க கட்டுற சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, அதை தான் கவர்மெண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அதை நீங்க ஒருத்தரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதுதான் என்னோட ரொம்ப அதிகபட்ச விருப்பமே. ஒருத்தரும் அதை யூட்டிலைஸ் பண்ணணும், ஒருத்தரும் அதனால பயனடையணும், ஒருத்தரும் அதை யூஸ் பண்ணணுன்றது தான் என்னோட விருப்பமே. அதனால அதை யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம், இப்படி ஒரு நல்ல மார்க் இருந்தும் படிக்க முடியல அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் நிலைமை யாருக்குமே வந்துடக்கூடாதுங்க. அதனாலதான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. உங்களால எவ்வளவு ஃபீஸ் கட்ட முடியும்னு சொல்லுங்க. அந்த ஃபீஸ் போக ரிமைனிங் ஃபீஸ் எல்லாமே அந்த சிஎஸ்ஆர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து ரிமைனிங் ஃபீஸை அந்த கவர்மெண்ட் அந்த கார்பரேட் கம்பெனிஸை எடுத்துக்கிற மாதிரி நாம பண்ணுவோம். அந்த ரிமைனிங் இருக்க உங்களோட கேஷஸை நீங்க உங்க டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் தாண்டி இது எந்த ஒரு கண்டிஷன் இதுலயும் வரலீங்க. லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கிறதால சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்களே வைங்க. உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ்னாலும் கீழே நம்பரும் கொடுத்துருக்கேன், கூகுள் ஃபார்மும் கொடுத்துருக்கேன், அதை ஃபில்அப் பண்ணுங்க. இதெல்லாம் தாண்டி இந்த டியூஷன் ஃபீஸை என்டையரா ஃப்ரீ பண்ணிடுவாங்க. ஆனா இப்ப ஃப்ரீ பண்ணுவாங்க, எல்லாம் கம்மி பண்ணுவான்றீங்க. ஆனா எல்லாத்தையும் எப்படின்னா பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கும் ஒரு கேள்வி வரும். ஏன் அப்படின்னா உங்களோட டியூஷன் ஃபீஸை மட்டும்தான் இவங்க குறைக்கிறாங்க. உங்களோட ஸ்டேயிங் ஃபீஸ், உங்களோட ஃபுட் ஃபீஸ் எல்லாம் நீங்க தான் பே பண்ண போறீங்க. உங்களுக்கான ஃபுட் ஃபீஸ் என்ன வருன்றதை நீங்க மட்டும் பே பண்ணா போதுங்க. அதாவது எக்ஸாம்பிள், நீங்க எந்த அளவுக்கு ஃபுட் ஒரு ஆவரேஜா கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 50,000 60,000 ஹாஸ்டல் ஃபீஸ் வர போதுங்க. சென்னை போனீங்கன்னா ஒரு 75,000 அதிகபட்சம் இதான் ஹாஸ்டல் ஃபீஸ் வர போகுது. இதை மட்டும் தான் நீங்க கையில இருந்து கட்ட போறீங்க. உங்களை மொத்த செமஸ்டர் ஃபீஸுமே கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. அவங்க ஏன்னா அந்த ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வர 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே அவங்களே பண்ணுற போது தாராளமாக எடுத்து படிங்க. மார்க் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டும் படிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டும் இது யூட்டிலைஸ் பண்ணி கான்ஃபிடண்டா தைரியமா எடுத்து படிங்க. உங்க கூட நான் இருக்கேன், என்னைக்கும் நான் இருப்பேன், உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு நான் கன்வே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, கீழே நம்பர் கொடுத்துருக்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேற என்ன டீடைல்ஸ் வேணாலும் நீங்க தாராளமா நீங்க தெரியப்படுத்துங்க. மற்றபடி உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் இங்க இல்லை. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.